பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதாவது அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 15 கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே வந்துட்டு நீங்கள் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சரியாக வந்து கலக்காது. ஸோ வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு 3 முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை, வெங்காயம், இந்த முட்டை இது எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடித்ததுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுறணும். எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, இதுலேருந்து ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றி 2 பக்கமும் எப்பவும் போல் ஆம்லேட் பண்ணுற மாதிரி குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியாக தெரியும், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அப்போல்லாம் வந்துட்டு எங்கள் ஆச்சி வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பொட்டுக்கடலையை அம்மியில் அரைச்சி சோம்பு கூட சேர்த்து அதை ஆம்லேட் போட்டு தருவாங்க. அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை காலை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ எனர்ஜி, உங்களுக்கு வந்துட்டு டயர்ட் ஆக மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.